இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினர், அரசியல் விமர்சகர், மூத்த ஊடகவியலாளர், வழக்கறிஞர் கோடீஸ்வரன் இணைந்துள்ளார். உரையாடுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். விஜயம் அண்ணாமலை இணைந்து அவங்களோட ஆசையை வெளிப்படுத்தி எண்ணங்கள் ஒண்ணு போலதான் இருக்கு. இவரும் பிஜேபி எதிர்த்து பேச மாட்டாரு, அவர் பிஜேபியில இருந்தவர். அதனால அவங்களோட ஆசையை அவங்க வெளிப்படுத்திட்டாங்க. இது என்னன்னா ஒரு மாதிரி அந்த அவர் விஜயோட அந்த ஸ்டார்டம் இறங்க விடாம பண்றது, அதே நேரத்துல அந்த அண்ணாமலையோட இதை ஏத்துறது. அந்த மாதிரி இந்த வர்ச்சுவல் வாரியர்ஸ் நம்ம சொல்றோம். அவங்களுக்கு நிறைய நேரத்துல ஃபீல்டுக்கு போய் பண்றதுன்றத விட அப்படியே ஒரு ரெண்டு காட்சி எடுத்து ஒரு கார்டு போட்டு அதை போட்டு இது யாரு பரப்பி விடுறாருன்னே தெரியாது, அவங்க பாண்டு பரப்பி விடுறாங்க. இது பார்த்தீங்கன்னு சொன்னா மோடி அவர்கள் ஒரு நேரத்தில் முன்னணி தமிழ் சூப்பர் ஸ்டாராக இருந்தார். தற்போது டாப் சிஎம்மாக இருக்கிறாரு விஜய் அவர்கள். அவர் மோடியோட இணைஞ்சு வலுவான இந்தியாவை உருவாக்குவாங்கங்கிற மாதிரி இருக்கு. தெரியல. அதாவது மோடியோட போய் அவர் கடைசியா ஒரு 10 நிமிடம் குறைவா நேரம் பேசினாரு. ரெண்டு பேரும் இணைஞ்சு இன்னும் ஆத்த போறாங்கன்னு தெரியல. மேகதாது பிரச்சனையில முதலமைச்சர் மௌனமா இருக்கிறாரு. கேட்டா தீர்மானம், சிறப்பு தீர்மானம், அதுல எடப்பாடி பழனிசாமி தப்பு சொல்ல அது ஒரு சிக்கல் நிற்குது. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு காவேரி பிரச்சனையோ முல்லை பெரியாறு பிரச்சனையோ இல்ல ஒரு கம்பெனி இங்க வந்துன்னு சொல்லிட்டு லெட்டர் கொடுத்தாங்க. அது இன்னும் என்ன ஆச்சுன்னு தெரியல. மெட்ரோ ரயிலுக்கு பணம் மத்திய அரசு விடுவிக்கல, அது என்ன ஆச்சுன்னு தெரியல. ஒரு 4-5 கோரிக்கைகள் வச்சாரு, என்னமே ஆகணும்னு தெரியல. இப்ப பார்த்ததுக்கே ஒண்ணும் ஆகல. இந்த தம்பி யார் இதெல்லாம் போட்டு அனுப்புறாங்கன்னு தெரியல. ஒருத்தர் வேலை செய்யறதே முடியல. இதுல மோடி அவர்களும் விஜய் அவர்களும் சேர்ந்துட்டா தமிழ்நாடு சுபிக்ஷமா ஆயிடும். சிங்கப்பூர் கெஜில கூட ஐயோ இப்படி ஒரு வளர்ச்சியா, ஜப்பான்காரன் பயப்பட சிங்கப்பூருக்காரங்க ஒதுங்க, அந்த மாதிரி ஆயிடும். 2 பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா பிரமாதம். மக்கள் மீது ரொம்ப அக்கறை கொண்டவர்கள். என்ன ஒரு ஒத்துமை, பெரிய ஒத்துமை. பத்திரிகையாரை பார்த்தா 2 பேரும் தலை தெரிச்சு ஓடுவாங்க. இந்த அவங்க பத்திரிகைக்காரங்க கொஞ்சம் ஒத்து வராது. அந்த அடிப்படையில அவங்க 2 பேரு ஒன்னாகும். அதாவது பத்திரிகைக்காரங்களே இருக்கக்கூடாது, ஒன் சைடா தான் இருக்கணும். ரேடியோ எடுத்து நானே பேசணும், படத்துல நானே டான்ஸ் அடிக்கணும், நானே பஸ் மேல ஏறி பேசணும். அவரும் அதே தான் பண்ணுவேன். அந்த விஷயத்துல அந்த ஒத்துமையின் அடிப்படையில் அந்த கார்டு போட்டுப்பாங்க. நீங்க சில உண்மைகளை வச்சுட்டு ரொம்ப பிரமாண்டமாக woke up at 5 AM, reached the venue by 6:59, then ran 6 kilometers with the youth for stop bikes. 3 கிலோமீட்டர் நான் படிச்சேன். கிலோமீட்டர்ல 6 கிலோமீட்டர் எழுதிருக்காங்க. இப்ப இதே நீங்க இப்போ ஒரு கேப் டிரைவரோ இல்ல நீங்க ஒரு ரேபிடோ ஓட்டு 3 கிலோமீட்டருக்கு 6 கிலோமீட்டர் நீங்க பில்லு போட்டீங்கன்னா ஏன் அது மாதிரி பண்றேன்னு கேட்பாங்க. இப்ப இதெல்லாம் யாரு போய் கேட்கறது தெரியல. 6:15 ஒரு இடத்துல ஓடணும்னா 5 மணிக்கு தான் ஏஞ்சிக்கணும். பின்னா நைட்டு 12 மணிக்கு ஏஞ்சி உட்காந்துருக்கீங்களா? அவங்க பறவைகள் எல்லாம் கணக்கெடுப்பாங்க. அவங்க எல்லாம் எப்படின்னா ஒரு வாரம் இல்ல ஒரு 3 நாள் ஒரு வாரம் எடுப்பாங்க. ஒரு நாள் 3 மணிக்கே போய் உட்காந்துருவாங்க. ஒரு சில நேரத்துல 4:30 4:15 போவாங்க. ஒரு சில நேரத்துல 5:30 5:45 போவாங்க. ஒரு டைம்ல போவாங்க. அது என்னன்னா 3 மணி 3:30க்கு முன்னாடி போயிட்டு அமைதியா செட்டில் ஆயிடும் ஒரு இடத்துல. அப்போ அது ஒரு 4:30 4:45 ஒண்ணு கத்த ஆரம்பிக்கும். அது என்ன கத்துது, அது ஆண் கத்துதா பெண் கத்துதா, எதோட சவுண்ட் வருதுன்னு அதை ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அது விடியறதுக்கு முன்னாடி ஒரு சில பறவை பார்ப்போம், விடிகிற நேரத்துல ஒரு சிலது பார்ப்போம், ஸ்கை கிளியர் ஆனவங்க ஒரு சிலது பார்ப்போம். இப்ப ஆந்த வகை அந்த மாதிரி நைட்ல பறக்கக்கூடியதெல்லாம் பாத்தீங்கன்னா 3 மணி 4 மணிக்கு மூவ்மெண்ட் இருக்கும். அது அந்த நேரத்துல வேட்டையாடும். ஆந்தெல்லாம் பாத்தீங்கன்னா அதுதான் அவங்க 3 மணிக்கு ஏஞ்சி போறவங்க. இது ஒரு பறவைகள் கணக்கெடுக்கிறவங்க. பால் வியாபாரம் பண்றவங்க பாத்தீங்கன்னா 4 மணிக்கெல்லாம் ஏஞ்சிக்கணும். 4 மணிக்கு ஏஞ்சி 4:30 போய் டீ சாப்பிட்டுட்டு மாடுக்கு ஒரு 4:45 5 மணிக்கு நாரை போட்டு தேய்ச்சி குளிப்பாட்டிட்டு 5:15 அது வைக்க கொஞ்சம் தீனியை வச்சுட்டு ஒரு 5:30 விடியும் போது பாலை கறந்து 6:30 அது எடையை போட்டு வெயிட்டை போட்டு 6:45 7 கிலோ பாலை ஊற்றி 8 மணிக்கு முடியும். இது டெய்லி பண்றாங்க. மீனவர்கள்லாம் இன்னும் 1 மணி மேல. எப்போ அது காத்து எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நைட் 2 மணிக்கு கடலுக்குள்ள போறது, இல்ல 4 மணிக்கு கடலுக்குள்ள போறது, இல்ல முன்னாள் சாயந்தரமே கடலுக்குள்ள போயிட்டு கடல்லே இருக்குது நைட்டு பூரா. இப்படி எல்லாம் வேலை பார்க்கறாங்க. இவங்களுக்கு எல்லாம் வாழ்க்கைன்னா என்னன்னே புரியாம நைட்டு பூரா தூங்காம ஆட்டோ ஓட்டுறவங்க கேப் ஓட்டுறவங்க தான் எனக்கு நான் பார்த்துருக்கேன். இவங்க எல்லாம் அதாவது பொதுமக்கள் இப்படிதான் இருக்கிறாங்க. ஒருத்தரும் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கோ இல்ல அவங்க அம்மா தான் ஏதோ பண்றேன் எவ்வளவு வேலைகள் பண்றாங்க. 200 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு ஒன்னு விட்டு ஒரு நாள் வேலைக்கு போறவங்க இருக்கிறாங்க. இவங்க என்னன்னா 6:15 மணி ஓடுறதுக்கு 5 மணிக்கு எழுப்புனதை ஒரு காடா போட்டு இதை லட்சக்கணக்கில் சர்க்குலேட் பண்றாங்கன்னா அடுத்து இப்ப இதெல்லாம் சின்ன பசங்க பார்ப்பாங்க. அவங்க என்ன நினைப்பாங்க,
உழைப்பினுடைய அருமையே தெரியாம போகும். இப்ப இது வந்து ஒரு விளையாட மூளை செலவு. இந்த வேலையை தான் பண்றோம். 5 மணிக்கு ஏஞ்சிக்கிறாரு 6:15 ஓடுறதுக்கு அப்படின்னா என்ன? நம்ம 5 மணிக்கு ஏஞ்சிக்காம தூங்கினே இருந்தா ஓட முடியுமா? என்ன விதமான அல்பத்தனமான வார்த்தைகள் பாருங்க. 6 மணிக்கு ஒரு 5 மணிக்கு அவரே அவர் கை கால இப்படி போட்டாரு, அவரே அவர் ஷூ லேச போட்டுனாரு, அவரே பணியை நிறுத்த மாட்டேங்கிறாரு. அடுத்ததுதான் அப்படியே போடுங்க, அப்படியே போட்டுட்டே போக வேண்டியது. தண்ணீர் தொட்டி வந்து 10 மணி நேரத்துல சரி பண்ணிட்டாரு. துபாய் ஸ்டாண்டர்ட் கவர்மெண்ட். துபாய் பஸ் ஸ்டாண்டு, துபாய் குரூப்ஸ் தெரியும் சார். இது என்ன சார் துபாய் ஸ்டாண்டர்டு? ரிக்வெஸ்டட் சிஎம் விஜய் ரீட் டு ரீஃபிக்ஸ் டேங்கர் எக்ஸ்டென்ஷன். அவன் தெரியல. இது வடமாநில அந்த குழந்தைய பார்த்தா வெளிமாநில குழந்தை மாதிரி இருக்கு. அங்க உட்கார்ந்து இருக்கிற ஸ்டைல பார்த்தாலும் இருக்கு. ஓகே, நல்ல விஷயம் தான். ட்ரெண்டிங் நியூஸ் ஆகுது வேற அதுக்கு. அது மாதிரி இந்த சொகுசு பயணம்ங்கிறது வந்து விஐபிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் மட்டும் இல்ல. 2000 இவி பஸ். ஆமா, சாதாரண 2000 இவி பஸ் எல்லாம் வாங்குற அளவுக்கு நமக்கு துட்டே கிடையாது. காமன் மேன் கேன் என்ஜாய். 2000 இவி பஸ் எல்லாம் வந்துங்க. அதாவது அம்மையா ஜெயலலிதா வந்து 500 பஸ் 1000 பஸ்ஸுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. 1000 பஸ் எல்லாம் வந்து நிறுத்த முடியாது. இது 2000 இவி பஸ். அதாவது இது எல்லாமே வந்து சார் இந்த குட்டி சைத்தான் வந்து மொட்டை தத்துவத்துல ஒரு சில கதைகள் சொல்லுவாங்க. என்னன்னா மொட்டை தாத்தா குட்டையில ஊந்தாரு, எந்த மொட்டை தாத்தா எந்த குட்டையில ஊந்தாருன்னு இருக்காரு, அப்படியே இருக்கும் மொட்டையா. இப்படி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அந்த மாதிரி எப்ப 2000 பஸ் வாங்கினாங்க, அது 2000 எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பஸ் வாங்குறதுக்கு சார்ஜிங் ஸ்டேஷன் எங்க இருக்கு? நம்ம மொத்த எல்டிசியில ஓடுறது 3500 தான். இந்த 2000 இவி பஸ்ன்றது நீங்க எடுத்துன்னு போயிட்டு திருநெல்வேலியில் அம்பாசமுத்திரத்துக்குள்ளேயோ நாங்குநேரிலையோ இல்ல கன்னியாகுமரியில அந்த சைடு தாண்டி கேரளா பார்டர்லயோ இல்ல நாகப்பட்டினத்துல வேதாரண்ய பக்கத்துல எல்லாம் ஓட்ட முடியாது. இவி பஸ்ஸை கொண்டு போய் இவி பஸ்ஸை ஓட்டணும்னா அதிகபட்சம் சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் இந்த 3 தான் ஃபர்ஸ்ட் குவாலிஃபை ஆகும். திருச்சி ஓரளவுக்கு திருச்சி ஆமா இந்த 4 சார்ஜ் போடக்கூடிய வசதி. அது சென்னை திருச்சி ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. மிச்சம் 2 கோயம்புத்தூர் மதுரை அப்புறம் தான். இப்ப 4 சிட்டிக்கு தான் இருக்கு. ஒரு சிட்டிக்கு 500 பஸ் பயன்படுத்தினா கூட ஓடுறதுக்கா ஆல்ரெடி அவங்க போட்டாங்க. 2000 பஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கிட்டாரு ஓடுதுன்ற மாதிரி போட்டாங்க. என்னால யோசிச்சு பார்க்கணும். நான் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி வேற ஒரு நண்பர் ஒருத்தர் ஒரு கார்டு காமிச்சு கேட்டாரு. கிராமந்தோறும் ஆம்புலன்ஸ் மொத்தம் 12,000 கிராம பஞ்சாயத்துக்கு. இப்ப கிராம பஞ்சாயத்துக்கு வச்சாவே வந்து 12,000 ஆம்புலன்ஸ் வாங்க. 12,000 ஆம்புலன்ஸ் எங்க நிறுத்துவீங்க? அதாவது பஸ்ஸே நம்மளால ஓட்ட முடியல. எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய பஸ்ஸே ஓட்டல. ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா அந்த 1000 பேர்ல ஒருத்தருக்கு தான் ஆம்புலன்ஸ் தேவைப்படும் ஒரு நாளைக்கு அதிகபட்சம். அப்ப 12,000 ஆம்புலன்ஸ் வாங்கி வச்சு என்ன பண்ணுவீங்க? ஊர்கா போடுவீங்களா? இப்ப புரிதலே எல்லாம் அடிச்சு கொடுக்கு. அது மாதிரி இதுவும் அதே மாதிரிதான். 2000 பஸ் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ரசிகர் ஒருத்தர் வந்து கடவுள் படங்களுக்கு இடையில வந்து விஜய் அவர்களை வச்சிருக்கிறாரு. அவரது ரசிகர்களுக்கு அவர் எந்த கடவுளுக்கு இது வந்து ஒண்ணும் தப்பு கிடையாது. அவரு பூஜை ரூம்ல விட்டோம் மாட்டி விட்டோம். இன்னொருத்தர் வந்து 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன் சோஃபா ரிப்பேர் பண்றவர். ஆல் சோஃபா மாடல் ரிப்பேர்ஸ் கேன் பி டன்னு சொல்லிட்டு விஜய் சார் போட்டோ போட்டு வச்சுக்கிறாரு. சோஃபா மாடல் ரிப்பேர் அப்படின்னு போட்டு எனக்கு அது என்ன நினைக்கிறது தெரியல. எனக்கு வந்து என்ன சோஃபா ரிப்பேர் சோஃபா மாடல் விஜய் சார் போட்டோ போட்டுச்சு. அது ஒண்ணு பார்த்தேன் நான் போட்டு பைக்கு பின்னாடியும் அதுக்கப்புறம் ஒரு கார் பின்னாடியும் ஒரு இது மாதிரி போட்டு சோஃபா ரிப்பேர் பண்றவரு விஜய் சார் போட்டோ ஆமா. அது கூட பார்த்தா இது ஒண்ணும் பரவாயில்ல. அவரு சாமியா கும்பிடுறாரு கூப்பிட்டுக்கலாம் இல்ல. அவரே குடித்தார். இது டீசாலினேஷன் பிளான்ட் வந்து நமக்கு புதுசு கிடையாது. இது வந்து ரொம்ப நாளா வந்து பண்றாங்க. இது கடைசியா வந்து அந்த 500 ml ஏதோ ஒண்ணு பண்ணாங்க. அந்த பென்ஷன்ல இருக்கக்கூடிய பகுதிக்கெல்லாம் வரணும். அவங்களதான் நமக்கு தேவைப்படுற தண்ணி நம்மளே தான் குடிக்கணும். இப்ப கிரேன் எல்லாம் வச்சு அப்படியே சாட்டி கிரேன்ல தூக்கி தண்ணி குடிப்பாங்களா என்னன்னு தெரியல. அதனால அவரே குடித்தார், அவரே வந்தார். சமீபத்துல வந்து அமைச்சர் கீர்த்தனா கூட பேசினாங்க. பப்ளிக் தெம்செல்ஸ் விஜய் அண்ணா இம்செல்ஃப் அப்படின்ற மாதிரி பேசிருக்கோம். ஐ திங்க் பப்ளிக் தெம்செல்ஸ் விஜய் அண்ணா இம்செல்ஃப் பண்றாங்க. ஆனா வந்து அது மாதிரி மொழியாக்கங்கள்னால வர கால கொடுமை இருக்குது. இது என்னன்னா இதெல்லாம் வந்து ஒரு பிம்பத்தை கட்டமைக்கும். பிம்பத்தை கட்டமைக்கிறது பிரச்சனை கிடையாது. ஒரு நாள் வந்து அந்த பிம்பம் வந்து உடையும். இப்ப நான் வந்து இப்ப நீங்க வரீங்க ஒரு தம்பியை காட்டிட்டு இவரு வந்து பயங்கரமா புல்லாங்குழல் வாசிப்பாரு. பயங்கரம் தெரிக்கும் வாசிச்சாருன்னா
இந்த பொழுதும் கண்ணனுக்கு பாட்டு கேட்குற அந்த மாதிரி ஆரம்பிச்சு ஃப்ளூட்ல வந்து அவருக்கு வராத ராகமே கிடையாது. அவர் வந்து மோகன ராகம் ஆகட்டும், இதெல்லாம் வந்து அவருக்கு வந்து இந்த பஞ்சகீர்த்தனம் எல்லாம் கலத்தா மாதிரி வாசிப்பாரு. அதனால அவருக்கு எல்லா வர்ணமும் 10 படி. ஆபோகி வாசிச்சாருன்னா அதான் எதிரில் யாருமே இருக்க முடியாது. குந்தல வராது எத்தாருன்னா அப்படியே கை ஓடும். இதெல்லாம் நான் சொல்லிடுவேன். உங்களுக்கும் சங்கீதம் தெரியாது, எனக்கும் பெருசா சங்கீதம் தெரியாது, அந்த தம்பிக்கும் தெரியாது. 3 பேரும் இந்த உருட்டை நம்ம உருட்டிகிட்டே இருப்போம். நாளைக்கு எதுனா சங்கீத கலா அகாடமியில போயிட்டு அங்கே யாரா உண்மையிலே சங்கீதம் தெரிஞ்சவர், கர்நாடிக் மியூசிக் எல்லா ஸ்கேலும் தெரிஞ்சவர், சி ஸ்கேல்னா என்ன, ஃப்ளூட்டு வந்து கர்நாடிக் ஃப்ளூட் என்ன, இது வட இந்தியாவில் வாசிக்கக்கூடிய ஃப்ளூட் என்ன அப்படின்னு, பன்சூரி ஃப்ளூட்டுக்கு கர்நாடிக் ஃப்ளூட்டுக்கு வித்தியாசம், ஸ்டீல் ஃப்ளூட்டும் அவருக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். எங்க தம்பி வித்தியை கொஞ்சம் காட்டு அப்படின்னும் போது இவரு குந்தல வாராளி வாசிக்கிறேன்னு வேற எதுவும் வாசிக்கிறோம் அவர் கண்டுபிடிச்சுவார். தப்பு தப்பா பாதிமா கத்து வச்சு தப்பு தப்பா வாசிக்கிறது, சுருதி தாளம் தப்புது அப்படின்னு கண்டுபிடிச்சுவார். அதனால இந்த பில்டப் எல்லாம் சப்ஜெக்ட் தெரிஞ்சவங்க கிட்ட போகிறாங்க. அது வரையிலும் இந்த 15 வயசு 16 வயசு ஃபேஸ்புக்லயே வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டிலேயே படிச்சு அறிவுகளை வளர்த்துக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வேணா இது பயன்படுத்த தவிர்த்து இது வந்து ஏன்னா சிஎம் விஜய் சாருக்குமே இது நல்லது. இதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சு, ஏன்னா அவருக்கு கட்சி திறந்திருந்தாரு தான் பிரச்சனை கிடையாது. கட்சி ரீதியாக பண்றாங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஒரு படத்துல ஒரு ஷாட் ஒண்ணு, ஒரு 200 மீட்டர் மலையில இருந்து குதிப்பாரு. அதை வந்து வேற யாருமே பண்ணிருக்க முடியாது, அவரு தான் அது பண்ணியிருப்பாரு. அப்புறம் ஒரு 1.5 மணி நேரம் ரிஹர்சல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா 45 மினிட்ஸ் திருப்பி ஆடினாரு. 2.25 மணி நேரம் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்னா அது சினிமா நேசிக்கிறவங்க பார்த்துட்டு போயிடுவாங்க. இது அப்படி இல்லை, இது வந்து மக்கள் சார்ந்த விஷயம், முதலமைச்சர் சார்ந்த விஷயம். ஒரு குழந்தை ரீல்ஸ் போட்டோம்னா 10 நிமிஷத்துல அந்த டேங்கே கிளீன் பண்ணி கொடுத்துட்டாரு விஜய் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இது உண்மையா, எந்த டேங்க், எதை முதலமைச்சர் ஆரம்பிச்சு போறாரு. அப்போ யாராவது ரீல்ஸ் போட்டா முதலமைச்சர் வந்து நடவடிக்கை எடுப்பாரு. அப்போ எல்லாரும் ரீல்ஸ் போட்டு இருக்க வேண்டியதுதான். என்ன சொல்ல வரீங்க? ஒரு நடிகர் கிடையாது, இன்னைக்கு வந்து ஒரு முதலமைச்சர். இதெல்லாம் வந்து யார் பண்றாங்கன்னு பார்த்து இதெல்லாம் வந்து தடுக்க சொல்லணும். இல்ல அவங்க விருப்பப்பட்டு பண்றாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது யாரும். ஏன்னா இதனோட நோக்கம் வந்து விஜய் சாருக்கு பலம் சேர்க்குது. ஆனா இது பலவீனமா மாறும். இதுவே ஆயுதமா மாறி எந்த ரீல்ஸால எந்த மாதிரி இந்த மாதிரி தப்பான விஷயங்களை நீங்க முன்னிறுத்தி பிம்பத்தை கட்டமைக்கிறீங்க, இந்த பிம்பம் ஒரு நாள் உடையும். அது உடையும் போது நீங்க அங்கிருந்து விழுற இடம் ரொம்ப கஷ்டம். இதை எந்த மக்கள் நம்மள வந்து சார் அவங்க நம்ப வச்சு ஏமாத்துறாங்க. இதெல்லாம் என்ன அர்த்தம்? இந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்களா, இவங்க 2 பேரும் சேர்ந்தா எப்படி இருக்கும்? இப்போ அண்ணாமலையும் விஜயும் எதுக்கு சேரணும்? எதுக்கு சேரணும்? யாரோட சுய லாபத்துக்காக சேரணும்னு நினைக்கிறேன். அண்ணாமலையும் நல்லா இருக்கும், விஜய். உங்க நோக்கம் என்ன? அப்ப இப்ப எதுக்கு சொல்றேன்? இப்ப அண்ணாமலை என்ன கேட்க, தமிழ்நாடு அரசியல் என்ன அப்படியே கரைச்சி குச்சி என்ன பெருசா சாதிச்சிட்டாரு. அப்ப அதாவது இதெல்லாம் வந்து ஒரு ஷார்ட் சைட். அவங்களுக்கு என்ன தேவையோ அதை தொடர்ந்து மூளை செலவை செய்து எடுத்துருக்கோம். ஒரு சிலருக்கு வந்து அந்த ஒரு சிந்தனை, அதாவது விஜய் அவர்களோட அந்த பிம்பத்தை வந்து இறங்காம அதை அப்படியே காப்பாற்றும். அதுக்கு அண்ணாமலையும் போய் சேர்றாருன்னா அண்ணாமலைக்கு எஃபிஷியண்டா தெரியும் அப்படின்னு ஒரு டீம் ஏதோ வேலை பண்ணுறாங்க. இதுக்கு பின்னாடி வந்து ஏதோ ஒரு சிந்தனை, ஏதோ ஒரு பிளானிங் இருக்கு. இப்போ இது வந்து கிட்டத்தட்ட இந்த ரீல்ஸ், இந்த மாதிரி போட்டோ போடுறது, இதெல்லாம் வந்து நம்ம மஸ்க் பண்ணியிருக்கிறாரு. யாருக்குன்னா ட்ரம்ப். இதே மாதிரி அவங்க அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வந்து ஒரு மருத்துவமனைக்கு போறாரு. அதாவது மகப்பேறு மருத்துவமனைக்கு எழும்பூர்ல போய் குழந்தைகள் வார்டு எப்படி இருக்குது, தாய்மார்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க, போதிய அளவுக்கு நர்ஸ் இருக்காங்களா, பெட் இருக்காங்களா, மருந்து கிடைக்கிறாங்க ஆய்வு பண்ணிட்டு இதை சரி செய்யணும்னு சொல்றாங்க. இது வந்து நேர்முகமான அரசு. இப்ப நம்ம எதிர்பார்க்கறது முதலமைச்சர் அவர்கள்கிட்ட, விஜய் சார் கிட்ட இந்த மாதிரியான ஒரு அரசு. அதை விட்டு இந்த மாதிரி வந்து இவர் அவர் ட்ரெஸ் அவரே போட்டாரு, 5 மணிக்கு எழுந்தாரு, காலையில இருந்து ஓடினாரு, அவரே டிஃபன் எழுதி சாப்பிட்றாரு. இதெல்லாம் வந்து ஒரு சிறுவிலைத்தனமான இந்த சின்ன பசங்களோட மூளை செலவு செய்வதற்கு உண்டான வேலைகள். இந்த பிம்ப கட்டமைப்பு இருக்குங்களா, இது ஒரு நாள் போல ஒரு நாள் இருக்காது. கண்டிப்பா இது ஒரு நாள் உடைஞ்சு கீழே விழும்போது அந்த முதலமைச்சரோட அந்த இடம் இருக்கு அரசியல், ஒரு பிம்பத்து மூலியமா கட்டமைச்சு அது வந்து பொசிங் போய் கீழே வந்துடும். இந்த அரசியல் வந்து விஜய் அவர்களுக்குமே நல்லது கிடையாது. அதாவது இந்த ரீல்ஸ் போடுறது, இந்த குழந்தைங்களை இது பண்றது, கார்டு போடுறது, கோடிகளுக்குலாம் அதை டிராவல் பண்ணுறது, அதை விட்டு நேர்முகமான அரசியல் பண்றாங்கன்னா அது நல்ல வேலை. நன்றி.